கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் ரவி ரங்கசாமியின் அன்பு வணக்கம். 2019 வருடம் ஏப்ரல் மாதத்தின் ராசி பலன்களை கன்னி ராசியினருக்கு தற்போது பார்ப்போம். கன்னி ராசியினருக்கு எண்ணியதெல்லாம் கைகூடும் என்ற ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. நினைப்பது முடியும் என்ற வகையில் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. சொல்லி வைத்து ஜெயிப்பார்கள் அல்லவா, அந்த மாதிரி சொல்லி வைத்து சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. இந்த கன்னிராசியின் அதிபதியான புத பகவான் கும்ப வீட்டிலும் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை கும்ப வீட்டிலும், அதற்கு பிறகு மீன வீட்டிலும் சிறப்பாக உலவுகிறார். மீன வீட்டில் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் நீச்சப்பங்க ராஜயோகத்தில் உலவுவது மிகவும் விசேஷமான கோச்சாரமாகும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடி உரிமை கொண்டாடி உங்களுக்கு நல்லது செய்து அவர்களும் நல்லது பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு இந்த நீச்சப்பங்க ராஜயோகத்தால் உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவானுடைய நீச்சப்பங்க ராஜயோகத்தால் உங்களுக்கு வந்து சேரும் யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. கன்னிராசி குழந்தைகள், முதியவர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் யோகத்துக்கு உட்பட்டு தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான், கன்னிராசிக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய கோச்சாரமும் முதலில் மாத தொடக்கத்தில் 6ஆம் இடத்திலும் பிறகு 7ஆம் இடத்தில் உச்ச யோகத்திலும் உலவுகிறார்கள். இதனால் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை என்கிற பரஸ்பர அனுகூலம் இருக்கிறது. குடும்பத்திற்கு நவீன வசதி வாய்ப்புகள், பொருள்கள், வாகன யோகங்கள் சேர்க்கை உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திலிருந்து யாராவது உல்லாச சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், குடும்பமே சேர்ந்து ஒரு உல்லாச பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. நட்பு வட்டத்தில் உள்ளவர்கள் மூலமும், கணவன் மூலம் மனைவிக்கும், மனைவி மூலம் கணவனுக்கும் முன்னேற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதில் என்ன விசேஷம் என்றால், உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவானும் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் 7ஆம் இடத்தில் சேர்ந்து உலவுகிறார்கள் ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு. அந்த ஏப்ரல் 16 முதல் 30ஆம் தேதி வரை அந்த சுக்கிரன் மூலம் குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் மூலம் உச்ச யோகம் மாளவ யோகமும், புத பகவான் மூலம் நீச்சப்பங்க ராஜயோகம் கிடைப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை, கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் போல இந்த கன்னிராசிக்காரர்கள் ஏழையாக இருந்தால் வரக்கூடிய சம்பந்தம் பணக்கார சம்பந்தமாக அமைந்து அவர்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையை பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல யோகத்துக்கு உட்பட்ட, வருமானத்துக்கு உட்பட்ட ஒரு திருமண சம்பந்தம் அமைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 3ஆம் இடம் தைரியம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தை அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையில் மாதம் முழுவதும் பார்க்கிறார். அதனால் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்பது போல நீங்கள் நினைத்ததை சவால் விட்டு கூட ஜெயிக்க முடியும். அந்த அளவிற்கு அந்த தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் விசேஷமாக இருக்கிறது. முயற்சியை பொறுத்தவரை விடாமுயற்சி, தீவிர முயற்சி, வைராக்கிய முயற்சி என்றெல்லாம் சொல்வார்கள். அத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களுக்கான காரியங்களையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய உறவு முறைகளுக்கான காரணங்களையும் நீங்கள் சாதித்து கொடுப்பீர்கள். காரியம் தனக்காக சாதித்துக் கொள்வது சுயநலம், மற்றவர்களுக்காக செய்வது பொதுநலம் என்று சொல்வோம். அந்த பொதுநலத்துக்கு உட்பட்டும் மற்றவர்களுக்கும் காரியங்களை சாதித்து கொடுத்து நீங்கள் குடியிருப்பு இடிக்கும் இடத்து சார்ந்த சங்கங்கள் மற்றும் அந்த நிறுவனங்கள் மூலமெல்லாம் உங்களுக்கு பரிசு, பாராட்டுகள், மதிப்பு, மரியாதைகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சமுதாய தொண்டு, சமுதாய நற்பணி செய்து அதன் மூலமும் பரிசு, பாராட்டுகள், விருதுகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த கன்னிராசினருக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து 4ஆம் இடம் விசேஷமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேது பகவான் வர்க்கோத்தம யோகத்திலும் சனி பகவான் மிகவும் சிறப்பாக உலவுகிறார்கள். இந்த அமைப்பில் இந்த ஏப்ரல் மாதத்தில் குரு பகவானும் இந்த 4ஆம் இடத்தில் உலவுகிறார். ஏப்ரல் 1 தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரை ஆட்சி அடைந்து ஹம்சயோகத்திலும், இந்த ஆட்சி அடைந்து ஹம்சயோகத்தில் நேர்கதியில் உழவும் போது அடுத்த ஆண்டுக்கான கல்வியில் சரியான திட்டமிடுதல், சரியாக திட்டமிட்டு அடுத்த ஆண்டு என்ன படிக்க வேண்டும் என்று சரியாக திட்டமிடுவீர்கள். பொருளாதாரம் நல்லபடியாக வந்து சேரும், கல்விக்கேற்ற பணம் வந்து சேரும். அந்த வகையில் யோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி அந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வரை அந்த 4ஆம் இடத்தில் உலவுகிறார். இந்த காலகட்டம் வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் பயணங்கள் செய்வது கவனமாக இருக்க வேண்டும். பணப்புழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முடிவு எடுப்பதில், குறிப்பாக கல்வி சார்ந்த முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஜாதகத்தில் குரு பகவான் கல்வி சார்ந்த காரகன் என்றும் சொல்லுவார்கள். 4ஆம் இடம் வந்து கல்விஸ்தானம். அந்த இடத்தில் கல்விஸ்தானாதிபதி கல்விஸ்தானத்தில் தன் நிலை இழந்து, பலம் இழந்து வக்ர கதியில் உலவுவதால் கல்வி சார்ந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் தவறாக போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மற்றவர்கள் உங்களுக்கு வழிகாட்டினாலும் அவர்கள் உங்களுக்கான வெல்விசராக மாறி வழிகாட்டாமல் தங்களுக்கு சுயநலமாக உங்களுக்கு வழிகாட்டுவதால் உங்களை திசை திருப்புவதற்கும் முன்னேற்றத்துக்குட்பட்டு அல்ல
பின் இரக்கத்திற்கு உட்பட்டு திசை திருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த கல்வியை முடிவு செய்வதில் அடுத்த ஆண்டு என்ன படிக்க வேண்டும், எங்கு படிக்க வேண்டும், எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் ஏப்ரல் 10 முதல் 23 வரை. மற்றபடி ஏப்ரல் 23க்கு பிறகு எதிர்பார்த்த கல்வி சார்ந்த எடுப்பதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தினுடைய அதிபதி 4ஆம் இடத்தில் உழுவது எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கும். முடிவெடுப்பது அந்த சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தில் உழுவதால் வைராக்கியமாக தீவிரமாக தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பார். அரைகுறை முடிவு கிடையாது. இன்றைக்கி முடிவு எடுத்துட்டு நாளைக்கு மாற்றுறது கிடையாது. எடுத்தால் 5 வருடத்திற்கு 6 வருடத்திற்கு 10 வருடத்திற்கு வாழ்நாள் ஃபுல்லாக இதுதான் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அந்த சனி பகவான் மிக விசேஷமாக உழுவுகிறார். அதற்கு இன்னும் சப்போர்ட்டாக செவ்வாய் பகவானும் தன்னுடைய 8ஆம் பார்வை மூலம் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக அதுவும் விசேஷமான ஒரு அமைப்பு. அது அதிகாரத்துக்கு உட்பட்டு எடுத்தது தான், அது சரியாக எடுக்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செவ்வாயுடைய கோட்சாரமும் 4ஆம் இடத்துல முடிவு ஸ்தானத்தில் விசேஷமாக இருக்குது. ஆக அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உலகக்கூடிய சனி பகவான் கேது பகவானுடைய கோட்சாரம் 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கோட்சாரம் மிக விசேஷமாக இருக்கிறது. இந்த 3 கிரகங்களுடைய யோகம் நடைமுறை இருக்கும்போது இந்த குரு பகவானுடைய 13 நாள் வக்ர கோட்சாரம் என்று பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாது. இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கல்வியை பொறுத்தவரை படிப்பறிவு சார்ந்த வகையில் ஈடுபட்டவர்கள் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும், விளையாட்டுத்துறைக்கு முன்னுரிமை கொடுத்து அதை முழுநேர படிப்பாக விளையாட்டு தொழிலே துறையாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அடுத்து 5ஆம் இடத்து அதிபதி யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. சுற்று வட்டாரம் பழகிய வட்டத்தில் மதிப்பு மரியாதைகள் வந்து சேரும். 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அந்த இடத்தில் சுக்கிர பகவான் ஏப்ரல் 16 வரை உலகுகிறார். கடன் பிரச்சனை தீரும். வாகன யோகங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும். எதிரிகள் பிரச்சனை தீரும். எதிரிகளை நண்பர்களாக்கி கொள்வீர்கள். எதிரிகள் வந்து உங்களுக்கு நண்பர்களாக வந்து விடுவார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல அந்த எதிரிகள் உங்களை வந்து சரணடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் மூலம் எதிரிகள் உங்களை வந்தடைவார்கள். உங்களுடைய உதவி எதிரிகளுக்கு தேவைப்படுகிறது. அப்போது அந்த எதிரிகள் வாழ்நாள் ஃபுல்லாக இனிமேல் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள், நண்பர்களாகத்தான் மாறிவிடுவார்கள். அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து ஆரோக்கிய பிரச்சனை. ஆரோக்கியம் சார்ந்த வகையில் அந்த 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் மிகவும் சிறப்பாக இருக்கிறார். அதனால் உடல் சார்ந்த வகையில் எந்த பாதிப்பும் வராத அளவிற்கு யோகமாக இருக்கிறது. இந்த உங்களுடைய கன்னி வீட்டுக்கு அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்தில் ஏப்ரல் 11 முதல் 16 வரை நீச்ச தோஷத்தில் உலவுகிறார். அந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். மற்றபடி ரொம்பவும் கலகலப்பாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். அந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் உழுவுவதால் கலகலப்பு, சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு எல்லாமே இருக்கிறது. உசுப்பி விட்டது போல் ஒரு தூண்டுகோல் நல்லா விளக்கு எறிஞ்சாலும் ஒரு தூண்டுகோல் வேணும் அல்லவா, அந்த தூண்டுகோல் போல் உங்களை பலர் தூண்டி விடுவார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு உட்பட்டும் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நீங்கள் உங்களை சுறுசுறுப்பாக்கி கொண்டு செயல்படுவீர்கள். அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. அடுத்து 7ஆம் இடம் திருமணஸ்தானம். எதிர்பார்த்தவர்களுக்கு திருமணம் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முன்பே சொன்னது போல வருமானத்துடன் கூடிய லாபத்துடன் கூடிய உங்களை விட உயர்ந்த பொருளாதார தகுதி, கல்வி தகுதி, தொழில் சார்ந்த தகுதியெல்லாம் உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு சம்பந்தம் வந்து அமையும். நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படி அமைவார், கணவன் அப்படி அமைவார். கன்னிராசி ஆணாக இருந்தால் பெண் அப்படி அமைவார். அந்த அளவுக்கு யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. இந்த யோகத்தை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை பொறுத்தவரை 8ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் யோகத்திலுடன் 9ஆம் இடத்தில் உலவுகிற மிக விசேஷமான கோச்சாரம். 8ஆம் இடத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உச்ச யோகத்துடன் உலவுவது அரசாங்க தரப்பின் மூலம், அரசாங்க சட்டத்திட்டங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கு அந்த வகையில் அரசாங்க சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் லாபகரமாக யோகமாக உபயோகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகள் மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் எதிர்பாராத திடீர் வருமானங்கள் எல்லாம் வந்து சேரும். அந்த அளவிற்கு அந்த சூரியனுடைய கோச்சாரம் 8ஆம் இடத்தில் உச்ச யோகத்துடன் உலவுகிறது. அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் விசேஷமாக உலவுகிறார். இந்த கன்னி ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 3, 8 2 ஆதிபத்தியங்களும் பாதிப்புக்கு உட்பட்ட ஒரு ஆதிபத்தியம். அந்த ஆதிபத்தியத்தினுடைய அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது வந்து சேரக்கூடிய ஸ்திர சொத்துக்கள், உங்களுக்கென்று தானாக வந்து சேரக்கூடிய பரம்பரையாக வந்து சேரக்கூடிய ஸ்திர சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்து அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது. இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வை மூலம் அவர் விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் சொந்த பந்தங்களுக்காக சற்று செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் விசேஷமாக இருக்கிறார். தொழில் சார்ந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
தொழில் சார்ந்த வகையில் இதுவரையில் ஒருத்தர் ஒரு தொழிலே செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கும் தொழில் மாற்றங்கள் உண்டாவதற்கான அந்த தொழில் சற்று மாற்றம் உண்டாகும். அவருடைய தொழில் செய்யக்கூடிய இடம் மாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. சில பேர் 2-3 தொழில்கள் சேர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அந்த 2-3 தொழில்கள் ஒரு தொழில் விடுபட்டு வேறொரு தொழிலை இணைத்து கொண்டு செய்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களெல்லாம் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொழிலில் புதிய சேர்க்கைகள் தொழில் சார்ந்த சேர்க்கைகள் உண்டு பண்ணி கொடுக்கும். புதியதாக தொழில் கற்றுக்கொள்பவர்களுக்கு இன்னும் கூடுதல் முன்னேற்றம் தரக்கூடிய எதிர்காலம் பொன்னான எதிர்காலம் உள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைகிறது. அடுத்து வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உள்ளூரில் தேடினாலும் சரி, வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் தேடினாலும் சரி, வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. யோகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. வேலை சார்ந்த பயணங்களும் அனுகூலமாகத்தான் இருக்கிறது. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் கிரகம் கிடையாது. லாபஸ்தான சந்திரபவனுடைய கோச்சாரங்கள் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக உழவுவதால் எதிர்பார்த்த வருமானங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் தொழில் ஸ்தானம் விசேஷமாக இருக்கிறது. இந்த லாபஸ்தானத்தை பொறுத்தவரை ஒரு கிரகம் இருந்தால் அதுக்கு உட்பட்டு வருமானம் சொல்லிவிட முடியும். இந்த லாபஸ்தானத்தில் நிரந்தர கிரகம் இல்லாததால் இந்த கன்னிராசினருக்கு அவங்களுடைய உழைப்பை பொறுத்து அவங்களுடைய முயற்சியை பொறுத்து ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும், லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும், சிலர் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்க முடியும். அந்த அளவிற்கு இந்த கன்னிராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் லாபஸ்தானத்தில் கிரகம் இல்லை என்ற அமைப்பின் அடிப்படையில் கன்னிராசிக்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் எதிர்பாராத கூடுதல் வருமானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கிரகம் கிடையாது. விரயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்த்து கொண்டிருப்பதால் சொந்த பந்தங்களுக்காகவும் உறவு முறைகளுக்காகவும் சுப செலவுகளுக்காகவும் வீடு மனை சம்பந்தப்பட்ட சிறச்சொத்து சேர்க்கைகள் முதலீடு சார்ந்த மாதத்தவணை சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த கன்னிராசினருக்கு ஏப்ரல் மாத கோச்சாரம் எதிர்பார்த்த நற்பலன்களை கூடுதலாக தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் தன்வந்திரி பகவான் சார்ந்த ஒரு வழிபாடு செய்து கொண்டு தன்வந்திரி பெருமாள் வைத்திய கடவுள் என்று சொல்வோம், மகா மருத்துவர், பெருமாளுடைய அவதாரத்தில் உள்ளவர் தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானை ஆரோக்கியம் தரக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்து கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என கடவுள் அருள் டிவி நிறுவனத்தின் மூலம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.